வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லாக்டவுன் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைவான செலவில் ரொம்ப சுவையான ஸ்பைசியான பார்பிக்யூ சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பார்பிக்யூ சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பார்பிக்யூ அடுப்பை அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய ஃப்ளவர் பாட்டை யூஸ் பண்ணி பார்பிக்யூ சிக்கன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பார்பிக்யூ சிக்கன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனை இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒவ்வொரு சிக்கன் பீசஸ்லேயும் கத்தியால் லைட்டாக இந்த மாதிரி 2 சைடும் கீறி விட்டுறலாம். ஏன்னா சிக்கன் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கனால இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். கீரல் போட முடியாத இடங்களில் ஃபோக் வச்சு இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால மசாலாஸ் சிக்கனோட உள்ள வரைக்கும் நல்லா இறங்கி சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சில சிக்கன் பீசஸில் பார்த்தீங்கன்னா கத்தியால் கீறி விட முடியாது, அதனால ஃபோக் மட்டும் வச்சு குத்தி விட்டுறலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்பிக்யூ மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தயிர், 1 எலும்புச்சம்பழத்தோட சாறு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம பார்பிக்யூ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பை சேர்த்து இந்த ட்ரை மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை, காஷ்மீர் சில்லி பவுடரே நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். கடைசியாக இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பார்பிக்யூ மசாலாவுக்கு புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் சிக்கனில் நல்லா ஒட்டும். அடுத்து சிக்கனில் இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். நம்ம கத்தியில் கீறி விட்டோம் பாருங்கள், அது உள்ளே எல்லாம் மசாலாவை இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடணும். அப்போ தான் இந்த மசாலாவில் இருக்க உப்பு, புளிப்பு, காரம் எல்லா டேஸ்ட்டும் இந்த சிக்கனோட உள்ள வரைக்கும் நல்லா இறங்கி நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். அடுத்து இந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சிக்கனை நம்ம ஊற விடுறதுல தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது. நான் இன்றைக்கி பார்பிக்யூ சிக்கனை ஈவினிங் செய்கிறதுக்கு மார்னிங்கே வாங்கி மசாலா பிரட்டி ஃப்ரிட்ஜில் 6 hours ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். மினிமம் நீங்கள் 3 hours ஆகுது ஊற விடணும். இந்த சிக்கன் ஊறுறக்குள்ளேயும் அடுத்து நம்ம பார்பிக்யூ அடுப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்பிக்யூ அடுப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட்டை எடுத்துக்கலாம். பார்பிக்யூ அடுப்பை கடையிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ ஆர்டர் பண்ணோன்னா காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சீப்பாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் புது ஃப்ளவர் பாட்டு தான் எடுக்கணும்னு இல்லை, பழைய ஃப்ளவர் பாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 அடி அகலம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து ஃப்ளவர் பாட்டோட மேல் விளிம்புல இருந்து 4 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே 4க்கு 4 இன்ச் அளவு ஸ்கொயர் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கொயரை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பான டூல்ஸ் இல்லைன்னா ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மெத்தடில் பண்ணோன்னா இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு 15 to 20 minutes ஆகும். சப்போஸ் நீங்கள் குயிக்காக கட் பண்ணி முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் கட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 2 minutesல கட் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த பார்பிக்யூ அடுப்பை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பார்பிக்யூ அடுப்பு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பெயிண்ட் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர் பாட் இதே மாதிரி பெயிண்டிங் பண்ணியும் கிடைக்குது. அடுத்து நம்ம பார்பிக்யூ அடுப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெல்ட் மெஸ் தேவைப்படும். இது எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடைகள்லையும் 4 அடி அகலத்தில் நீளம் நமக்கு எவ்வளோ வேணாலும் கிடைக்கும்.
இன்னைக்கு நம்ம செய்ய போற பார்பிக்யூ அடுப்புக்கு கம்பி வலை பார்த்தீங்கன்னா 4 அடி அகலத்துக்கு 1 அடி நீளம் இருந்தாவே போதும். அடுத்து நம்ம பார்பிக்யூ அடுப்புல ஹோல் போட்டிருக்கோம் பாருங்க. அந்த ஹோலுக்கு மேல கம்பி வலை ஃபிட் பண்றதுக்காக நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பிளேட்டை வச்சு அப்ராக்சிமேட்டா இந்த மாதிரி மெஷர் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த பிளேட்டை கம்பி வலை மேல வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்க கொரடை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்பிக்யூ அடுப்பு செய்யறதுக்கு எனக்கு ஆன செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் வாங்கினது ஒரு 100 ருபீஸ், கம்பி வலை வாங்கினது ஒரு 100 ருபீஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 200 ருபீஸ் தான் செலவாச்சு. சப்போஸ் நீங்கள் பழைய ஃப்ளவர் பாட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 100 ருபீஸ் உங்களுக்கு சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி ஹேண்ட் கட்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இனிமே எல்லாரும் பார்பிக்யூ அடுப்பை அதிக விலை கொடுத்து கடையிலேயோ ஆன்லைன்லேயோ ஆர்டர் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பழைய ஃப்ளவர் பாட்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக குறைவான செலவில் பார்பிக்யூ அடுப்பை செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த கம்பி வலையோட நுனி பகுதியை கொரடு வச்சு இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால கம்பி வலை பார்பிக்யூ அடுப்புக்குள்ளே கரெக்டாக செட் ஆகிடும். அடுத்து இதே மாதிரி பார்பிக்யூ அடுப்புக்கு மேலே வைக்கிற கம்பி வலையை 1க்கு 1.25 அடி அளவு இருக்க மாதிரி கட் பண்ணி மேலே வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக ஹோம்மேட் பார்பிக்யூ அடுப்பு தயாராகிடுச்சு. அடுத்து இந்த பார்பிக்யூ அடுப்பை யூஸ் பண்ணி பார்பிக்யூ சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்காக நான் இன்னைக்கு பார்பிக்யூ அடுப்பை ஸ்டீல் ஸ்டூல் மேலே வச்சு குக் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கம்பி வலையை பார்பிக்யூ அடுப்புக்குள்ளே நல்லா ஃபிட் பண்ணிட்டு அதுக்கு மேலே கறி துண்டுகள் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். அடுத்து இந்த பார்பிக்யூ அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு நல்லா காஞ்ச பொட்டாங்குச்சியும் தேங்காய் நார் மேலேயும் கொஞ்சமாக மண்ணெண்ணெயை சேர்த்துட்டு இதை அந்த அடுப்புக்குள்ளே வச்சிடலாம். இந்த மெத்தடில் பண்ணுறப்போ நமக்கு குயிக்காக 10 நிமிஷத்தில் நல்லா தணல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த பார்பிக்யூ அடுப்பை பற்ற வச்சிடலாம். தயவு செய்து யாரும் இந்த பார்பிக்யூ சிக்கனை வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இதில் இருந்து அதிக புகையும் ஹீட்டும் வரும். அதனால இந்த மாதிரி மொட்டை மாடியிலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஓப்பன் பிளேஸில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ அடுப்பை நம்ம பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கறிக்கட்டை ஒரு சைடு நல்ல தணல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி கம்பி வச்சு திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா தணல் வர விடணும். இப்போ பாருங்க தணல் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னால் பக்கத்தில் நிற்க முடியல. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்கொயர் ஷேப் கம்பி வலையை இதுக்கு மேலே வச்சிடலாம். இந்த கம்பி வலையில் சிக்கன் பீசஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுறலாம். அடுத்து இதுக்கு மேலே நம்ம 6 சாஸ் மசாலாவில் ஊற வச்சு வச்சுருந்த சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்பிக்யூ சிக்கனை கடையில் வாங்கினோன்னா 400லேருந்து 500 ருபீஸ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா 8 பீசஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படியெல்லாம் குக் பண்ணுறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அடுத்து இந்த சிக்கன் பீசஸ் மேலே லைட்டாக எண்ணெயோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணி விட்டுறலாம். 1 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக நமக்கு 10 பீசஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் சிக்கன் பீசஸ் எல்லாமே ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக விடணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கி அதில் ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை தடவி நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றப்போ அந்த சிக்கனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிங்க. இந்த மெத்தடில் நம்ம சிக்கனை குக் பண்ணுறப்போ சிக்கனில் இருக்க ஃபேட் எல்லாம் எப்படி உருகி வெளியே வருது பாருங்கள். இப்போ இருக்கிற கொரோனா காலகட்டத்தில் நம்ம பார்பிக்யூ சிக்கனை கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் சிக்கன் 2 சைடும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் எடுத்துடலாம். இந்த சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால எனக்கு குக் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த செட் ஆஃப் சிக்கன் பீசஸை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கறி துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு தணல் கொஞ்சம் கூட கிடைக்கும். சிக்கனும் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். அடுத்து சிக்கன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த கம்பி வலையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுறலாம்.
இதில் மீதி இருக்க எல்லா சிக்கன் பீசஸையும் ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ண மாதிரியே 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக விட்டு எடுத்துடலாம். ரொம்ப சுவையான காரசாரமான பார்பிக்யூ சிக்கன் தயாராகிடுச்சு. இந்த சிக்கனோட மயோனைஸ் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மயோனைஸோட லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்பிக்யூ சிக்கனை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.